ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு வச்சு பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான டேஸ்டான பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வானொலி எடுத்துட்டேன். நான் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த பருப்பு லைட்டாக அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. பாருங்கள், சிம்மில் வச்சு வறுத்துட்டேன். இந்த பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி பருப்பு ஒரு டைம் கழுவிக்கலாம். கழுவிட்டேன். இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பை வேக வச்சிட்டேன். அதுக்குள்ளே வெல்லத்தை எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்த போகிறதில்ல, வெல்லம் தாங்க சேர்த்துறோம். வெல்லத்தை எடுத்து பொடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ பருப்பு 5 விசில் வந்துருச்சு. விசில் இறங்கினோடனே எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே கரண்டி விட்டு கடைஞ்சிங்கனாவே போதுங்க, மற்றே தேவையில்லை, அதுவே கடைஞ்சிரும். பாருங்கள், இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், பாயாசம் கொதிச்ச உடனேயுமே 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்ச உடனேயே வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வேற ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். நெய் ஊற்றிட்டேன். நெய் காஞ்ச உடனேயே முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் வறுபட்டுருச்சுங்க. இப்போ பாயாசத்தோடு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான பாயாசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.